கங்க்ராட்ஸ் விஜய். பயப்படாத, நீ இங்க தனியா இல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீ சைன் பண்ணிட்டுன்னு கால் பண்ணி சொன்னதுக்கே உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பாரு. நான் கூட ஒரு நேரம் பயந்தேன், சின்ன பையனா வேற இருக்கா, அவனுக்கு என்ன தெரியும், அவன் முடிவு அவனே எடுக்கட்டும்னு விட்டுட்டோமே, ஏதாவது வயசு கோளாறுல இல்ல நான் இந்தியாக்கே போறேன்னு நின்னுடுவியோன்னு நினைச்சேன். யோசிச்சு ஒரு தெளிவான நல்ல முடிவுக்கு வந்திருக்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, உங்க அப்பா விஸ்வநாதன் உன்னை என்கிட்ட அனுப்பிச்சதுக்கு காரணம், வாழ்க்கையில நீ இப்படியே இருந்துராம இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு நல்ல பிசினஸ் மேனா அவன் முன்னாடி உன்னை கொண்டு நிறுத்துவனுதான் என்னை நம்பி உன்னை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். அவன் நினைக்கிறதையும் தாண்டி உன் ஒருத்தனுக்கு நீ நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க 10 பேரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் உன்னால வாழ்க்கையை அமைச்சு தர முடியற அளவுக்கு உன்னை உயரத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்து வர 5 வருஷத்துக்கும் உன்னோட கவனத்தை வேற எதுலயும் சதற விடாம இருந்தாலே போதும். புரியுதா? புரியுது அங்கிள், கவலைப்படாதீங்க அங்கிள். என்னோட கதையில இனி நான் வழி மாறி போயிட மாட்டேன். அந்த டைரியில என்னோட கதையோட கடைசி பக்கத்துல நான் என்ன எழுதியிருக்கணும் அதை கண்டிப்பா அடுத்து வர 5 வருஷத்துல நான் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெரி குட், கவலையே படாத. இனி வரப்போற நாட்கள் எல்லாமே உன்னோடதுன்னு நினைச்சுக்க. அப்புறம் உனக்கு இன்னொரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ கொடுக்கணும், வெயிட் பண்ணு. தென்றல், ஹாய் அங்கிள். வாமா. இவர்தான் மிஸ்டர் விஜய் அங்கிள். உன்ன உங்க அப்பா எப்படி என்கிட்ட அனுப்பியிருக்காரோ அதே மாதிரிதான் விஸ்வநாதனும் அவரோட பையனை என்கிட்ட அனுப்பியிருக்காரு. இந்த கம்பெனில பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுல ரொம்ப சின்ன வயசு பசங்க நீங்க 2 பேர் மட்டும்தான். 2 பேருமே இந்த ஃபீல்டுக்கு புதுசு. சோ இந்த ஜேர்னில ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா 2 பேரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ண போறீங்க. ஓகே அங்கிள். என்ன விஜய் பாக்குற, இவ தென்றல், அவளும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுதான். அவளும் உன்ன மாதிரி இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். என்ன நீ இங்க இந்தியால இருந்து வந்திருக்க, ஆனா அவங்க ஃபேமிலி எப்போவே இங்க பிரான்ஸ்ல செட்டில் ஆகிட்டாங்க. 2 பேருமே உங்க பிசினஸ் லைஃபை இங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க. ஹாய். ஹாய். அபகரிக்காதே, 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 எங்கள் நிலத்தை அபகரிக்காதே, எங்கள் நிலத்தை அபகரிக்காதே. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நியாயம் வேண்டும். மக்கள் குரலை கேட்க வேண்டும், மக்கள் குரலை கேட்க வேண்டும். எங்கள் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும், எங்கள் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். அரசு தரப்புல இருந்து பட்டா இல்லாத நிலத்தெல்லாம் கையகப்படுத்த போறோன்னு ஒரு அறிவிப்பு வந்த நிலையில இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அரசு அறிவிச்ச இந்த திட்டத்துக்கு எதிராக சாலை மறியல் தொடர் போராட்டம்னு இந்த கனமழையிலையும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு இந்த திட்டத்தை கைவிட்டுட்டு பட்டா இல்லாம இங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பட்டாவோட உரிய சான்றிதழ் வழங்குறது மட்டும் இல்லாம இந்த நிலத்தை இங்க இருக்க மக்களுக்கே ஒப்படைக்க வேணும்னு தொடர் மழையிலையும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஐயா நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட அவர் கருத்து என்னன்னு கேட்போம். பெரியவரே, இப்ப பட்டா இல்லாத நிலத்தெல்லாம் அரசு கையகப்படுத்துறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குல்ல? ஆமா தம்பி, இந்த இடத்த விட்டா எங்களுக்கு வேற நாதி கிடையாது. எங்க சனம், எங்க மக்கள், நாங்க எங்க போவோம்? 50 வருஷத்துக்கு மேல நாங்க இங்கதான் இருக்கோம். இப்ப எங்களை இங்க இருந்து துரத்துனா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த பகுதியில எத்தனை குடும்பம் இருக்கீங்க உங்கள மாதிரி? சுமார் 200 250 குடும்பம் இருக்கும்பா. எங்களுக்கு இந்த இடத்த விட்ட நாதி கிடையாது தம்பி. இந்த அரசு கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கன்னு எல்லாரையும் வச்சிருக்கோம். இங்க இருந்து எங்களை துரத்துனா எங்களுக்கு வேற இடம் போறதுக்கு நாதி கிடையாது. எங்களை இங்க இருந்து அனுப்ப வேணாம் ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், சுமார் 250 குடும்பத்துக்கு மேல இந்த பகுதியில வசிச்சுட்டு வர்றதாவும் இவங்களை இங்க இருந்து அனுப்ப வேண்டாம்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது இது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது.
ஆகிருச்சு, கொண்டு வரட்டுங்களா? சார் 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 சார். எம்மாடியோ இம்பட்டு நேரம் கூப்பிடுறோம், ஆளு இருக்காரா இல்ல போயிட்டாரா? சார் என்னாச்சு இவருக்கு? அப்படி இந்த போட்டோல என்ன இருக்குன்னு இப்ப உத்து உத்து பாத்துட்டு இருக்காரு. போட்டோ நல்லா அழகா அம்சமா தான் இருக்கு. சார் எம்மா, ஒருவேளை சார் கண்ணு முழிச்சுக்கிட்டே தூங்குறாரோ? சார் எங்க வெளியே முக்கியமா போகணும் ஞாபகப்படுத்த சொன்னீங்கல்ல, காரை ரெடி பண்ணிட்டே போலாமா சார்? சார் நானே இங்க கடந்து கூப்பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கே ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறாரு. சார் போட்டோ நல்லா தானே இருக்கு, எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு? சார் சார் நேரம் ஆகிட்டு. சார் டிஃபன் எடுத்துட்டு வரவா? சார் சார் மேடம் வேற அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா மாத்திரை எப்படி போடுறதுன்னு திட்டுவாங்க. சார் மேடம் என்னாச்சு மணி, எதுக்கு ரெண்டு பேரும் சார் சார்னு? மேடம் சார் காலையிலே எங்க முக்கியமா வெளியே கிளம்பணும், காரை ரெடி பண்ணி வையினாரு. நானும் ரெடி பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன், சார் என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா மேடம், நானுமே சார் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி டிஃபன் ரெடி பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சார் ஆனா அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. போட்டோவையே பாத்துட்டு இருக்காரா? உங்க சாருக்கு தான் இந்த போட்டோக்கு முன்னாடி வந்துட்டா யார் கூப்பிடுறதும் காதுக்கு விழாதே. ஆமா மேடம், கூப்பிடுறது கூட தெரியல போல இருக்கு. சரி மணி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வருவாரு, நீங்க காரை ரெடி பண்ணி வைங்க. சரிங்க மேடம். சுசிலா நீங்க டிஃபன் எடுத்து வைங்க, சார் வருவாரு. சரிங்க மேடம். என்னங்க என்னங்க, மத்தவங்க கூப்பிடுறதுதான் காதுக்கு விழலன்னு பார்த்தா வீட்டுக்கார அம்மா கூப்பிடுறதும் காதுக்கு விழலையா? என்னங்க அகிலா கூப்பிட்டியா? நான் மட்டும் கூப்பிடல, மணி சுசிலான்னு அத்தனை பேர் இவ்வளவு நேரத்துக்கு இங்க நின்னு சார் சார்னு உங்களை கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நானுமே கொஞ்சம் அதட்டி கூப்பிட்டதுக்கு பிறகுதானே உங்க காதுல விழுந்திருக்கு. அப்படியா? எனக்கு கேட்கவே இல்லையே. எப்படி கேக்கும்? அதான் பையனை பாத்துக்கிட்டு உட்கார்ந்தாச்சுல்ல. அதுக்குள்ள கடகடன்னு 5 வருஷம் ஓடிடுச்சு பாத்தியா? ஆமாங்க, விஜய் இப்பதான் பிறந்து கையில கொடுத்தது மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 30 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமால, இப்பதான் அவனுக்கு நடப்பழகு கத்து கொடுத்ததும் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. ரகுபதி கால் பண்ணாரா? விஜய் திரும்ப என்னைக்கு இந்தியா வரான்னு ஏதாவது சொன்னாராங்க? இல்லம்மா, இனி கேட்கணும். கேளுங்க, என் பிள்ளைய திரும்ப எப்படா பாப்பன் இருக்கு எனக்கு. முன்னாடி எல்லாம் கூட அவனை வீடியோ கால்ல பார்த்து பேசினது, அதுக்கப்புறம் எங்க வேலை வேலைன்னு கால் பண்றதே இல்ல. சரிம்மா கேக்குறேன். சரிங்க, இன்னைக்கு பிசியோதெரபிக்கு வர சொல்லி இருந்தாங்கல்ல, மணி காரை ரெடி பண்ணிட்டாராம், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. கிளம்புறேன் அகிலா. விஜய் முன்ன விட நல்லா மாறிட்டான்ல அகிலா. 5 வருஷத்துல பிள்ளை நல்லா ஆளாகிட்டான். இனி இங்க வந்ததுக்கு பிறகு எப்பவும் வேலை வேலைன்னு இருப்பான். சட்டுப்பட்டுன்னு காலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாத்துருவோம் அகிலா. எங்க நாம தான் இங்க அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் அங்க ஏற்கனவே எதுவும் பொண்ணை பார்த்திருப்பானோ? தெரியலையே, உன் மக மனசுல என்ன இருக்கோ? இல்லங்க, எப்பவும் நம்ம கிட்ட ஒரு புள்ள போன்ல பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அதாங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு. தென்றலா? ஆமாங்க, தென்றல் நல்ல பிள்ளை. எப்பவும் அந்த பிள்ளை விஜய் கூட தாங்க இருக்கா. நான் எப்ப நம்ம தம்பிக்கு கால் பண்ணாலும் ஒன்னு அந்த பிள்ளை தான் போன் எடுக்கும், இல்ல அந்த பிள்ளை நம்ம விஜய் கூட இருக்கும். ஆன்டி ஆன்டின்னு அவ்வளோ பாசங்க. கனவு காணாத, அவன் அவ்வளோ சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ படுக்க எதுவும் வாய விட்டுறாத. ஏங்க அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளைக்கு ஒன்னும் இல்லம்மா, உன் பையனுக்கு விருப்பம் இருக்கணுமே. ஏங்க விருப்பம் இல்லாம எங்க போயிட போறான்? ஏன் பழசெல்லாம் மறந்துட்டியா? என்னது பழசு? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாங்க? அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துவீங்க போல. நான் ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல அகிலா, நம்ம பையன் சாதாரணப்பட்ட ஆளா? அதெல்லாம் அவன் இந்நேரத்துக்கு மறந்துருப்பாங்க. நானே இந்த 5 வருஷத்துல நம்மள பிடிச்சதெல்லாம் போச்சுன்னு நிம்மதியா இருக்கேன். நீங்க சும்மா இருங்கண்ணே, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனுக்கு சம்மதம் இருந்தா தாராளமா பண்ணி வை. அதெல்லாம் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த 5 வருஷத்துல 4 ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி காலை உடைச்சுக்கிட்டு உட்கார்ந்ததுதான் மிச்சம். அவன் போனப்ப எப்படி இருந்தீங்களோ வரும்போது அப்படியே இருக்கீங்க. இது இப்படி காலை உடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, அத சொன்னேன். நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கேட்டியா விஜய், உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு நான் தான் வில்லன்னு நினைச்சு பேசிட்டு போறா உங்க அம்மா.
ஹலோ. டேய் எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். இப்பதான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ எதுக்கு கால் பண்ண நினைச்சேன்னு எனக்கு தெரியாதா? ஆமா ரகு, ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்டா. புரியுது புரியுது. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன சொல்றாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, நீ என்ன சொல்ல போறன்னு தான் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அகிலா காலையில இருந்து 100 தடவைக்கு மேல கேட்டிருப்பா, நீ கால் பண்ணியா, ஏதாவது சொன்னியான்னு. அதுக்கு மேல எங்க அப்பா, இனி நீ மட்டும் விஜய் அங்க இருந்து இங்க அனுப்பி வைக்கலன்னு வை, குடும்பத்தோட இனி அங்க கிளம்பி வர்றதுதான் மிச்சம். சரி சரி, உங்க எல்லாரோட ஆர்வமும் எனக்கு புரியுது. அப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயம். என்னடா சந்தோஷமான விஷயம் சொல்லி அமைதியா இருக்க? விளையாடாம சொல்லு ரகு. சரிடா, இதுக்கு மேலேயும் ஒண்ணும் இல்ல. விஸ்வநாதா, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. விஜய் சீக்கிரமே பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வர போறான். சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம்டா, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு. டேய் டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நாளைக்கே உன் பையனை நான் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க போறேன். என்ன ரகு சொல்றேன், நாளைக்கே வா. ஆமா, நாளைக்கே உன் பையன் இந்தியாவுக்கு வர போறான். அதுவும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசு பையனா என்கிட்ட அனுப்பி வச்ச. என்னன்னு சொல்லி அனுப்பி வச்சேன்னு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குடா. உன்னை நம்பிதாண்டா ரகு என் பையனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சு உன் பையனை என்கிட்ட ஒப்படைச்ச. அந்த நம்பிக்கையை நான் வீண் பண்ணலடா. அதே நேரம் நான் உன் பையன் மேல வச்ச நம்பிக்கையும் உன் பையன் வீண் பண்ணல. விஸ்வநாதா, என்னடா நீ என்கிட்ட உன் பையனை இந்த 5 வருஷத்துல ஒரு நல்ல பிசினஸ் மேனா மாத்தி திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பி வைன்னு சொன்ன. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நீ நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லாம அதுக்கும் மேல 100 மடங்கு உன் பையன் வேலையில சின்சியரா இருந்தான். அதுக்கான பலனாதான் உன் பையன் இப்ப நம்ம யாருமே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல இருக்கான். இனி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா பிரான்ஸ்ன்னு எங்க இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ற அளவுக்கு உன் பையனோட கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கு. டேய் ரகு, ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு சத்தியமா தெரியலடா. டேய், என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி? அழாதடா. நீ என்னவோ நினைக்கிற உன் பையனை நான் தான் இந்த அளவுக்கு மாத்திருக்கேன்னு. ஆனா சத்தியமா இல்லடா விஸ்வா. உன் பையன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் உன் பையன் மட்டும்தான். இந்த ஒரு நாளுக்காக தானே நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இந்த 5 வருஷம் ஓடுனது என்னவோ இன்னைக்கு தெரியல. ஆனா இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நான் என் பையன் விஜய் மேல வச்ச நம்பிக்கை மட்டும் எனக்கு குறையவே இல்லடா. உன் பையன் உன் நம்பிக்கையை காப்பாத்திட்டான்டா. இனி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இப்படியே அழுதுட்டே இரு, உன் பையன் கை உன் அழுகையை துடைக்கிறதுக்கு தேடி வந்துட்டு இருக்கு. சரிடா, நான் விஜய் இங்க பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்றேன். சரிடா. என்ன வெளியே சத்தம்? அம்மா இங்க பாருங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. பாப்பா பாப்பா காப்பாத்துங்க பாப்பா. பாப்பாம்மா காப்பாத்துங்கம்மா. அண்ணே, என்னன்னாச்சு? எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? பாப்பாம்மா பயமா இருக்கு பாப்பாம்மா, காப்பாத்துங்கம்மா. ஐயோ அண்ணே, நான் இருக்கேன்ல, இருங்க. கண்ணை தொடங்கண்ணே. எதுக்கு இப்படி அழறீங்க? எதுக்கு ஓடி வரீங்க? ஐயோ பாப்பாம்மா, நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, என் ஈரக்குலையே இறந்து போச்சு. என்னது? இனி ஓடுறதுக்கு கால்ல தெம்பு இல்லம்மா. ஐயோ, மூச்சு வாங்குதா? சரிண்ணே, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கோம். ஐயோ வேணாம்மா, அது வந்துருமா? வந்துருமா? ஆமாம் பாப்பாம்மா. அண்ணே, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அண்ணே. நீங்க எதுக்கு ஓடி வந்தீங்க? அழறத நிப்பாட்டுங்களேன். யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணி துரத்திட்டு வராங்களா? ஆமாம்மா, ரொம்ப தூரத்துல இருந்து துரத்திட்டு வருது. துரத்திட்டு வருதா? ஆமாம்மா, அங்க பாருங்களா. எங்க? ஐயோ, வருது 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 பாருங்கம்மா, வருது பாருங்கம்மா. அட இவனா? மாமா பயமா இருக்குமா? டாய் டாய் மண்டையா, ஒளியாத. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். பாருங்கம்மா, என் துணியை கிழிச்சு அது வாயில வச்சிருக்கு. டாய் டாய், நீ பண்ணதுக்கு துணியை மட்டும் கிழிச்சனேன்னு சந்தோஷப்படுறா. மொட்டை இப்படி வாடி. என்னன்னாச்சு? இவன் எதுக்கு உங்களை துரத்திட்டு வரான்? இந்த நாய்க்கு என்னமோ ஆயிட்டுமா? இல்லையண்ணா, அப்படியெல்லாம் யாரையும் துரத்திட மாட்டான்.
ஆ அப்படி கேளுடி என் தங்குடி பெத்தாரு. நீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா, செடிக்கு தண்ணி விட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு வரலாமேன்னு வெளியே போலான்னு போனேன். எங்கேயோ கடந்து கூட இதுவும் வந்துச்சு. சரி போனா போதுன்னு நானும் கூட்டிக்கிட்டு போனேன். போய் ஒரு டீ சொல்லிட்டு பெஞ்சில உட்கார்ந்தேன். இதுவும் பக்கத்துல உட்கார்ந்துச்சு. என்ன நினைச்சது ஏது நினைச்சதுன்னு தெரியல. கடையில உள்ள ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை பார்த்ததும் ஓடி போய் அதை தூக்குச்சு. நாய் கடையில உள்ள பொருள்ல வாய வச்ச எந்த கடைக்காரன் சும்மா இருப்பான். நான் அவன் திட்டுவான்னு சொல்லி அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு புடுங்கி அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்ததுதாம்மா. என்ன நினைச்சது ஏது நினைச்சதுன்னு தெரியல. என் இருகொலையே இறந்து போச்சுமா. 2 தெரு ஓட ஓட துரத்தி கொண்டாந்து நம்ம வீட்டு கேட்ல தாம்மா விட்டுது. வேற சின்னதுல இருந்து குருவி பிஸ்கெட் சாப்பிட்டு வளர்ந்தவன்டா இந்த சின்ன வண்டு. குருவி பிஸ்கெட் என் உயிரடா. அஷபா, இதுக்கா இப்படி துரத்திட்டு வந்த? வர வர உன் சேட்டை அதிகமாயிட்டே போதே. பாப்பாமா பயமா இருக்குமா. டேய் நட்டிக்காதடா நீ. கடிக்க மாட்டான் அவன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா கடிக்குதுமா. பாருங்கம்மா. டேய் சும்மா இரு, நீங்க போங்கண்ணா. ஐயோ பயமா இருக்கே. மொட்டை இருக்குடி உனக்கு. போங்கண்ணா. வர வர உன் சேட்டை. வா. கைஸ் சின்ன வண்டி இப்ப பெரிய வண்டாகிட்டேன். உங்களுக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கா இல்லன்னா சின்ன பிள்ளைல இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போங்க, மாத்திருவோம். டேய் எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ற? குருவி பிஸ்கட் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றா. மொட்டை தப்பிச்சிட்டான். ஆனா இருக்கு அவனுக்கு ஒரு நாள். டேய் பாண்டா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். பிரான்ஸ்ல இருந்து அண்ணா இந்தியாவுக்கு வர போறாங்க. அண்ணாவா? அவதான் எப்பவும் செத்து போயிட்டாருல்ல. உனக்கு அண்ணாவை ஞாபகம் இருக்காடா? அண்ணன் போகும்போது நீ எவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்த. இப்ப இந்த 5 வருஷத்துல நீ எவ்வளவு வளர்ந்துட்ட. அதே மாதிரி அண்ணனும் போன வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்ப இந்தியாவுக்கு வர போறாங்க. இனி நம்ம கூட தான் இருக்க போறாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை எங்க அப்பாவா இருக்குமோ? எத்தனை வருஷம் ஆகுது பாத்து. இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலத்தின் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ள பட்டா இல்லாத நில விவகாரம். மாநிலம் முழுவதும் பட்டா இல்லாத அரசு நிலங்களை மீட்டெடுத்து அவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலம் விற்பனை செய்யும் அரசின் புதிய திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மேலூர் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு பட்டா இல்லாமல் அதே பகுதியில் வாழ்ந்து வரும் பொதுமக்கள் எங்கள் வாழ்விடத்தை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று அரசின் இந்த புதிய திட்டத்தை கண்டித்து அந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் சாலை மறியல், உண்ணாவிரதம் மற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து வசதி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து உள்ளனர். பட்டா இல்லாத அரசு நிலத்தை தங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி தங்களுக்கே அந்த நிலத்தின் பட்டாவையும் வழங்கி நிலத்தின் உரிய சான்றிதழோடு நிலத்தை தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர் போராட்டத்தின் காரணமாக பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளதனால் அப்பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினரை குவித்து பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. போராட்டம் தீவிரமடையாமல் இருக்க அரசு உடனடியாக இப்போராட்டத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்களும் மற்றும் பொதுமக்களும் வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையே அந்த நிலத்திற்கான டெண்டர் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்த நிலத்தை கைப்பற்ற பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் அரசியல் மற்றும் சமூக கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாயா மேடம், உங்களை பார்க்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். என்னாச்சு வருண்? மாயா, ரொம்பவே முக்கியமான விஷயம். இல்ல, அந்த மேலூர் கிராமத்துல பட்டா இல்லாத நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நம்மள மாதிரி பிரைவேட் கம்பெனிக்கு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்குல்ல. ஆமா.
மேலூர்ல கவர்மெண்ட் டெண்டருக்கு விட போற இடத்த நாம தான் வாங்குறோம். இல்ல அதுலதான் மாயா இப்ப சிக்கல். என்ன சிக்கல்? இல்ல மேடம், நம்மள மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்குள்ளேயே அந்த இடத்த வாங்குறதுக்கு நிறைய போட்டி போயிட்டு இருக்கு. ஹார்பர் பக்கத்துல வேற இருக்கா, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அந்த இடத்த நாம தான் வாங்க போறோம். அப்புறம் அதுக்கு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட்டா இல்லாத இடம்னு கையகப்படுத்தி நம்மள மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஈஸியா வித்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கும்போது வேற என்ன பிரச்சனை வரும்? மாயா இண்டஸ்ட்ரீஸ்னு அங்க பெருசா ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள மாயா, நம்ம ஆரம்பிக்க போறது கெமிக்கல் ஃபேக்டரி. ஹார்பர் பக்கத்துல வேற. பட்டா இல்லாத மக்களை மட்டும்தானே அங்க இருந்து அனுப்புவாங்க. மத்தபடி நிலத்து பட்டாவோட அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சோ வாட்? இல்ல மாயா மேடம், நம்ம ஆரம்பிக்க போறது கெமிக்கல் ஃபேக்டரி. சுத்தி இருக்க மக்கள் எப்படி அதுக்கு ஒத்துப்பாங்க? அதுவும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட நம்ம இடத்த மட்டும்தான் வாங்குறோம். ஹார்பர் பக்கத்துல கெமிக்கல் ஃபேக்டரி வர்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குமா? அத நான் பாத்துக்கிறேன். தீனி எங்க போடணும், மீன் எங்க மாட்டோன்றது எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். மாயா இண்டஸ்ட்ரீஸ்னு இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு என்னோட ரொம்ப நாள் கனவு. சரியான நேரம் கிடைச்சிருக்கு. இத நான் வீணாக்க மாட்டேன். கொஞ்ச நாள் தான். சுத்தி அந்த ஊர்ல இருக்க மக்களையும் விரட்டிட்டு அந்த நிலத்தை முழுசா நம்ம கையகப்படுத்தணும். இது பாசிபிளா? ஏன் பாசிபிள் இல்ல? இந்த மாயா நினைச்சா அது கட்டாயம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். ஆனா கெமிக்கல் ஃபேக்டரி அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனால அந்த தண்ணியை தான் சுத்தி இருக்க 3 ஊர் மக்களும் குடிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? வந்தா வரட்டும். மிஸ்டர், இதெல்லாம் பார்த்தா பிசினஸ்ல நம்பர் 1க்கு வர முடியுமா? எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. புரியுதா? புரியுது மேடம். முத டெண்டர்ல நாம அந்த இடத்த எடுக்கணும். ஒருவேளை டெண்டர்ல வேற யாராவது அந்த நிலத்தை வாங்கிட்டாங்கன்னா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. டெண்டர் அன்னைக்கு மாயா குரூப்ஸ் தவிர ஒரு காக்கா கூட அங்க இருக்காது. வரவும் மாட்டாங்க, வந்துடவும் விட்டுற மாட்டேன். டெண்டர் என்னைக்கு அபிஷியல் நியூஸ் வந்துருச்சா? இன்னும் இல்ல மாயா, அபிஷியலா இன்னும் வரல. ஆனா ஒரு சிலர்கிட்ட கேட்டதுக்கு மேபி நாளைக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ டெண்டர்ல நாளைக்கு அந்த இடத்த வாங்குறோம். கெமிக்கல் ஃபேக்டரியை ஓபன் பண்றோம்.